பிலிப்பைன்ஸ் ராணுவ சட்டம் 1972 ஆண்டு செப்டம்பர் 21 பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ராணுவ சட்டத்தை பிறப்பித்து சர்வாதிகார ஆட்சியை தொடங்கினார். பிலிப்பைன்ஸ் 1946 அமெரிக்காவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு சுதந்திரமான குடியரசாக மாறியது. ஆனால் புதிய தேசம் பல உள்நாட்டு சவால்களையும் வெளிநாட்டு கொள்கை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய ஆக்கிரமிப்பால் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. நாட்டின் உள்கட்டமைப்பும் பொருளாதாரமும் முற்றிலும் சிதைந்தன. சுதந்திரத்திற்கு பிறகு அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு பொருளாதார உதவிகளை வழங்கியது. ஆனால் இந்த உதவிக்கு பதிலாக சில வர்த்தக மற்றும் இராணுவ சலுகைகளை வழங்குமாறு அமெரிக்கா பிலிப்பைன்ஸை கட்டாயப்படுத்தியது. இது போன்ற பல அரசியல் நெருக்கடிகளை பிலிப்பைன்ஸ் சந்தித்தது. 1965 ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் பிலிப்பைன்ஸின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் 5 ஆண்டுகளில் அவர் தனது பதவியில் சிறப்பாக செயல்பட்டார். பல புதிய திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை அவர் செயல்படுத்தினார். குறிப்பாக விவசாயம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் அவரது திட்டங்கள் பாராட்டப்பட்டன. 1969 அவர் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்கோஸ் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு நாட்டின் அரசியல் சூழ்நிலை மோசமடைய தொடங்கியது. மார்கோஸ் அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்தன. அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் உறவினர்களும் பெரும் அளவில் செல்வத்தை குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். இதனால் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தி உருவானது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்வு மற்றும் நாட்டின் அதிகரித்த கடன் காரணமாக பிலிப்பைன்ஸ் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. இது விலைவாசி உயர்வு, வேலையின்மை மற்றும் வறுமையை அதிகரித்தது. புதிய மக்கள் ராணுவம் மற்றும் பிலிப்பைன்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற குழுக்கள் மார்கோஸ் அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான ஆயுத போராட்டங்களை தொடங்கின. அதேபோல் தெற்கு பகுதியில் மொரோ தேசிய விடுதலை முன்னணி போன்ற குழுக்களும் கலவரங்களில் ஈடுபட்டன. மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மார்கோஸ் அரசின் சர்வாதிகார போக்குக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தினர். 1970 நடந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஸ்டோம் என்ற மாணவர்களின் பெரும் போராட்டம் மார்கோஸ் அரசுக்கு ஒரு சவாலாக அமைந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி செப்டம்பர் 23, 1972 மார்கோஸ் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார். நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் கம்யூனிச அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதாக மார்கோஸ் குறிப்பிட்டார். ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டன. ஊடகங்கள் முடக்கப்பட்டன. எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். எதிர்க்கட்சி தலைவரான பெனிக்னோ அக்வினோ ஜூனியர் ராணுவ நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். இந்த சட்டம் மார்கோஸ் குடும்பம் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களுக்கு செல்வத்தை குவித்துக் கொள்ளவும் நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரவும் உதவியது. மார்கோஸ் கொண்டு வந்த ராணுவ சட்டம் பிலிப்பைன்ஸின் அரசியல் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. சுமார் 14 ஆண்டுகள் நீடித்த இந்த அடக்குமுறை ஆட்சி இறுதியில் 1986 நடந்த மக்கள் புரட்சியால் முடிவுக்கு வந்தது.